அண்மைச் செய்தி. நடிகர் விஜயின் தாவேகாவின் அவைத்தலைவராக செஞ்சி ராமச்சந்திரன் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நடிகர் விஜயின் தாவேகாவின் அவைத்தலைவராக செஞ்சி ராமச்சந்திரன் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், யார் இந்த ராமச்சந்திரன்? அவர் குறித்தான விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். செஞ்சி ராமச்சந்திரன் தாவேகா, அதாவது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சியிலே அவர் இணைந்து அவர் அவைத்தலைவராக வருவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவர் ஏற்கனவே மத்திய இணை அமைச்சராக இருந்தவர். செஞ்சி ராமச்சந்திரன் பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் திமுகவில் இருந்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் அந்த கட்சியில மாவட்ட செயலாளராகவும் அந்த கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார். அதன் பிறகு திரு வைகோ அவர்கள் வெளியில் வந்தபோது அவருடன் இவரும் சேர்ந்து வெளியில் வந்தார். பிறகு அந்த கட்சியிலிருந்து போட்டியிட்டு எம்பியாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார். இடையில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்த போது அவர் மத்திய இணை அமைச்சராக, மத்திய அந்த நிதித்துறையிலே இணை அமைச்சராகவும் செயல்பட்டிருக்கிறார். எனவே ஒரு 50 ஆண்டு காலம் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த அரசியல்வாதியாக செஞ்சி ராமச்சந்திரன் இருந்து வருகின்றார். இவரை விஜய் தன்னுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு, தன்னுடைய கட்சியின் வழிகாட்டுதலுக்கு பயன்படுத்த வேண்டும் என திட்டமிட்டு இவர் தரப்பிலிருந்து முக்கியமான நிர்வாகிகளை அனுப்பி செஞ்சி ராமச்சந்திரனை தன்னுடைய கட்சிக்கு அழைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். செஞ்சி ராமச்சந்திரனும் இதற்கு இசைவு தெரிவித்திருப்பதாக நமக்கு நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. செஞ்சி ராமச்சந்திரன் பொறுத்தவரையிலே முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தாலும் கூட தற்போது 2014ஆம் ஆண்டு மதிமுகவில் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக வெளியேறி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையிலே அவர் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்த பிறகு அவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. தற்போது அவர் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருந்து வருகிறார். அதிமுகவில் பல்வேறு அமைப்பு செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இவரும் அவர்களில் ஒருவராக இருந்து வருகின்றார். இவருக்கு முக்கியமான பெரிய பணிகள், முக்கியத்துவம் அதில் பெரிதாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் விஜயனுடைய அந்த கட்சியிலே இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே அவருடன் பயணிக்கக்கூடியவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். அதே போல இவரை அழைப்பதற்கான காரணம், எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது, கட்சியை நடத்திய போது அவருக்கு உடனிருந்து ஆலோசனைகளை வழங்கியது யார் என்றால் பன்ருட்டி ராமச்சந்திரன் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல பன்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி அவருக்கு எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்தாரோ அதே போல விஜய்க்கு செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு உறுதுணையாக இருப்பார். அந்த ராமச்சந்திரன் என்ற அந்த பெயர் ஒரு சென்டிமெண்டாக தனக்கு இருக்கும் என விஜய் நம்புவதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே தான் இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும், இவரும் தனக்கு நெருக்கமான அரசியல்வாதிகள், நண்பர்கள் ஆகியோரிடம் இது போல விஜய் கட்சியிலிருந்து கூப்பிடுறாங்க, போலாமா, போன அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்குமா அப்படின்லாம் சொல்லி இவர் அவருடைய நட்பு வட்டாரத்தில் பேசி வருகின்றார். எனவே விரைவில் நடைபெறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாட்டில் இவர் இணைவார் என்றும், இவர் அந்த கட்சியினுடைய அவை தலைவராக இருந்து செயல்படுவார் என்றும் நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவருடைய 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம், இவருடைய சமூக பின்னணி, இவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். எனவே இந்த பின்னணி எல்லாம் தனக்கு கை கொடுக்கும் என்று விஜய் தரப்பில் நம்பப்படுவதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது.